வெல்கம் டு மௌனி மீடியா. நடிகர் ரஜினிகாந்த் இவர் எவ்வளவு பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு சிறந்த நடிகர், ஸ்டைல் மன்னன், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணுறதுக்காக கதை எழுதினாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த படம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவருடைய போட்டியாளராக தமிழ் சினிமாவில் எல்லாருமே பார்க்கறது அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னாவே கமலஹாசனை தான் சொல்லுவாங்க. அவருக்கும் இவருக்கும் தான் டஃப்பு. மற்ற யாருமே இவருக்கு போட்டின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய அஜித்தோ, விஜயோ, இல்ல பிரபு, சரத்குமார், கார்த்திக் இவங்கெல்லாம் கூட இவருக்கு போட்டி கிடையாது. இவருக்கு ஒரு ஆள் போட்டி அப்படின்னு சொன்னாவே திறமையின் அடிப்படையிலும் சரி, தகுதியின் அடிப்படையிலும் சரி, உலகநாயகன் கமலஹாசன் வேணும்னா ஓரளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களெல்லாம் இவருக்கு போட்டியாளர் அப்படின்னு சொல்றதே இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி தான். அவருடைய வெற்றிக்கும் அவருடைய திறமைக்கும் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இவங்களெல்லாம் நம்மளுக்கு போட்டின்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர் மனசும் வேதனைப்படும். ஆனா கமலஹாசனை போட்டின்னு சொன்னா அவருக்கு மனசு வேதனைப்படாது. அப்படி தனக்கு போட்டியாளரா சொல்லக்கூடிய மதிப்புமிக்க ஆளா ரஜினிகாந்தும் இவரை தான் ஏத்துக்குவாரு. அதே மாதிரி கமலஹாசனுக்கு ரஜினியை பார்த்தா நம்மளால இவரை மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு ஆதங்கமும் இருக்கும். ரஜினிகாந்துக்கும் அதே மாதிரி தான், கமலஹாசனை மாதிரி நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னும் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேர்லையுமே ஒவ்வொருத்தருமே இவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்குறாங்களே அப்படின்ற பிரமிப்பு எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கும். ஆனா கமலஹாசனை பார்த்து ரஜினிகாந்த் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இவர் படங்கள்லயும் நடிக்கிறாரு, படங்களை டைரக்ஷனும் பண்றாரு, நல்ல கதைகளையும் உருவாக்குறாரு அப்படின்னு தான் ரஜினிகாந்த் மனசுல ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால இவர் 1993 ஒரு முடிவு பண்றாரு, நம்மளுக்கும் டைரக்ஷன் வரும் அப்படின்ட்டு 1993 ஒரு கதையை யோசிச்சு எழுதுறாரு. அந்த கதையை நாமளே டைரக்ஷன் பண்ணா கரெக்டா இருக்குமோ இல்லையோ, இல்ல சொதப்பிருமோ அப்படின்ற கேள்வியும் இவருக்குள்ள எழுந்திருக்கு. அதனால இந்த கதையை டைரக்டர் நடராஜ் கிட்ட இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதுக்காக சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் போய் இன்னொரு ப்ரொடியூசர் கிட்ட என்னுடைய இந்த கதைக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ண சொல்றது, அது மட்டும் இல்லாம இந்த கதை வெற்றி அடையுமோ இல்லையோ, ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நாம் போய் ஏன் இன்னொருத்தருக்கு நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. வெற்றியோ தோல்வியோ நாமளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கதை அப்படின்னாவே எத்தனையோ ப்ரொடியூசருங்க லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி வேணாம் அப்படின்ட்டு இவர் ரொம்ப நியாயமான முறையில் ஏன் அவங்களுக்கு லாஸை கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது ரஜினிகாந்துக்கு தெரியும் 100% கோடி கோடியாக லாபம் வரும் அப்படின்னுலாம் இந்த கதையை எழுதலை. நம்மளுடைய இந்த கதை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்குதா, நம்மளால் இந்த படத்துக்கான கதையை எழுத முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கதையை எழுதினாரு. இருந்தாலும் இந்த முடிவில் ஒரு பதற்றம் அவருக்கு. அதனால தான் முதல்ல கதை சக்ஸஸ் ஆகட்டும், அப்புறமா அடுத்தடுத்து வர்ற காலங்களில் நம்மளுடைய படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஒரு கதை எழுதினாரு. அந்த படம் என்னன்னு சொல்கிறேன். இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் நடராஜ். இவரை தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இவரை ஒரு டைரக்டராக தெரியுமோ இல்லையோ, ஆனால் நடிகராக கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்களில் சைடு ரோலில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நிறைய சீரியல்களிலும் நடிச்சிருக்கிறாரு. இவர் தான் இந்த ரஜினிகாந்த் எழுதின படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரஜினிகாந்த் எழுதின இந்த கதையை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்துக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த டைரக்டர் வேற வேற நடிகர்களுக்குமே படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த ரஜினிகாந்த் எழுதின அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பின்னால் ரஜினிகாந்த் இளையராஜாவை நோஸ் கட் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்த் எழுதின இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணலை, இளையராஜாவுடைய மூர்த்த மகன் கார்த்திக் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணார் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் போட்டு உடைச்சிட்டாரு. இந்த பாட்டை கொடுத்தது இளையராஜா தான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு ரஜினிகாந்த் ஸ்டேஜில் போட்டு உடைச்சிட்டாரு. அந்த நேரத்தில் இளையராஜாவுக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்போ இளையராஜா ஒரு மாதிரியாக அப்செட் ஆன மாதிரி ஆயிட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் எழுதின இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பாட்டை சொர்ணலதா வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ எண்ணம் போகும் தூரம் அப்படின்ற இந்த பாட்டு
இந்த பாட்டு தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஒரு முறை கூட கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நான் எழுதின இந்த பாட்டுக்கு சாமி மியூசிக் பண்ணலை, அதாவது இளையராஜாவை சாமின்னு தான் சொல்லுவார் ரஜினி. இந்த படத்துக்கு சாமி மியூசிக் பண்ணலை, அவருடைய மகன் கார்த்திக் ராஜா தான் மியூசிக் பண்ணார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு இளையராஜாவும் மறுப்பு சொல்லலை. அதனால் அங்கே உள்ளே என்ன நடந்திருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியுது இல்லையா. அந்த படத்துக்கு மியூசிக் கம்போசிங் வந்து கார்த்திக் ராஜா தான் பண்ணியிருப்பார். இளையராஜாவுடைய பேரை போட்டால் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்றதுக்காக இளையராஜாவுடைய பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இளையராஜாவுடைய பேரை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை ஸ்டேஜில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்திட்டாரு. அப்படி கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தா கார்த்திக் ராஜா பேரை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. படத்தோட டைட்டில் கார்டில் இளையராஜா அப்படின்னு பேரை போட்டுட்டு அப்போ மட்டும் அவருடைய பேர் இவருக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு பொசுக்குன்னு இளையராஜாவுடைய மானத்தவே வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லையா. அதனால் அதுக்காக மட்டும் அவருடைய பேரை யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய எழுதலையா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ரசிகர்களாகிய நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் மற்ற பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு. இந்த படத்துக்கு மக்களிடையே அதிகமான வரவேற்பும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய நடிகர், அவர் கதை எழுதியிருக்காரு அப்படின்னும் போது எல்லாருமே இந்த கதையை அவ்வளவு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா இந்த எந்திரன் படத்தில் ஒரு காமெடி வருமே, அட என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த படம் தோல்வி படமாக மாறிடுச்சு. அந்த படம் தோல்வி படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதையே நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த படத்தை ஒரு வெற்றி அடைஞ்ச படத்தோட கம்பேர் பண்ணி சொன்னால், ஓ இந்த கதையை தான் கருவாக எழுதியிருக்கிறாரா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். அந்த படம் வந்து இந்த தேவதையை கண்டேன் அப்படின்னு தனுஷ் நடித்த ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட கதைக்கருவும் இந்த படத்தோட கதைக்கருவும் ரெண்டும் ஒன்று தான். அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த கதையில் ஆம்பளைக்கு பதிலாக ஒரு பொண்ணை நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தேவதையை கண்டேன் படத்தில் ஆம்பளை ஏமாந்துட்ட மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணை உண்மையாக அந்த ஆண் லவ் பண்ணுவான். அப்போ அந்த ஆணை அவனுடைய வறுமை நிலையை சொல்லி ஏமாத்திடுவா. அப்போ அந்த ஆண் வந்து அதுக்கான நீதியை கேட்டு போராடுவான். போராடி கடைசியில் அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்குவா. அப்புறமா இவன் வந்து அவள் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ தான் அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்னுடைய உண்மையான காதலை இவ்வளவு போராட்டத்துக்கு பின்னாடி ஒத்துக்கிறேன் அப்படின்னா அந்த காதல் எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி எறியும் போது தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக மாறுது. அதுதான் அந்த படத்தினுடைய ட்விஸ்டே. அந்த ட்விஸ்ட்டு தான் படத்துக்கான வெற்றியாக மாறுது. அதே மாதிரி அந்த ரஜினிகாந்த் பண்ண படத்துலையுமே இந்த ட்விஸ்ட் இருக்கும். அதாவது ரொம்ப உண்மையான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும், வெறும் வெளி தோற்றத்தை வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆழமான கருத்தை அவர் சொல்லியிருப்பார். அது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜாக தான் இருந்துச்சு. அந்த படம் தாங்க 1993 வெளிவந்த வள்ளி அப்படின்ற படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணியிருப்பார். ஒரு வில்லேஜில் சுற்றுற ஒரு சாமியார் மாதிரி, ஒரு ஞானி மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் தான் அரசியல்வாதிங்க வேட்டி சேலை கொடுக்கறத பற்றி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். வேலை வெட்டியை கேளுங்கய்யா, சேலை வெட்டி நாமளே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் இலவசமாக ஏன் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல வேலையை கொடுங்க, ஒரு நல்ல சேலை வேட்டியெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் பேசுகிற அந்த கருத்துக்கள் எல்லாம் அப்போவே இவருடைய படத்தில் சொல்லியிருப்பார். அந்த தத்துவங்கள் எல்லாம் பாராட்ட தகுந்த தத்துவங்களாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. இப்போ ரஜினிகாந்த் எழுதின அந்த வள்ளி அப்படின்ற படத்தினுடைய கதையை சொல்கிறேன் பாருங்க. அந்த கதையை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னு நம்பி தான் இந்த படத்தை தொடங்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு. 15 வருஷமாக சிட்டியில் போயிட்டு படிக்கிற ஒரு அழகான பொண்ணு, சிட்டியில் படிக்கும்போது ரொம்ப நாகரிகமாக இருக்கிறதாகவும் டீசன்ட் சென்ஸாக இருக்கிறதாகவும் எல்லா விஷயங்களிலுமே நேர்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. வில்லேஜை பார்த்தீங்கன்னா சிட்டி அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தான் சிட்டியிலிருந்து வில்லேஜுக்கு வரவங்கள ஊர் மக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நேர்த்தியாக இருக்கும். வில்லேஜில் இருக்கிறவங்க வெள்ளந்தி மனிதர்கள், அதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி 15 வருஷம் கழித்து அந்த பொண்ணு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வரும்போது இங்கே வில்லேஜில் இருக்கிற மாமன் மகன் அவர் பார்த்திங்கன்னா அழகுலேயும் அந்தஸ்துலேயும் படிப்பிலையும் இந்த பொண்ணுக்கு எவ்வித பொருத்தமும் இல்லாத மாதிரி இருப்பார். ஆனால் அவர் அந்த பொண்ணு மேலே உண்மையான காதலை வச்சுருப்பார். அந்த பொண்ணு ஊருக்கு வரும்போது ஆட்டம் பாட்டம் அப்படின்னு தடபுடலாக அந்த பொண்ணை வரவேற்பார். இந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆர்வத்தில் தான் இதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே தெரியும். ஆனால் இது அந்த பொண்ணு வந்து அருவெறுப்பாக உணர்வா. இவன்லாம் நமக்கு ஈக்குவலா, நம்மளுடைய ரேஞ்ச் என்ன, நம்மளுடைய அழகு என்ன, இவனை போய் நம்ம லவ் பண்ணுறதா அப்படின்னு ஒதுக்குவா.
அதுக்கு அவன் வருத்தப்படுற மாதிரியும் தன்னுடைய காதலை ஏற்றுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரியும் அந்த கதை நகரும். அந்த மாதிரி இருக்கும்போது விடுமுறை காலத்தை கழிக்கிற மாதிரி ஒரு வசதியான பையன் அந்த ஊருக்கு டூர் மாதிரி வருவார். அவனுடைய அந்த வசதியை பார்த்து, அதாவது அந்த காசு பணத்தை பார்த்து ஸ்டைலாக இருக்கிறது, ஒரு நாகரிகமாக இருக்கிறது, ஒரு பணக்காரனாக வசதியாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து அவன்கிட்ட இவன் மனசை பறி கொடுத்துருவா. இவனும் இந்த வில்லேஜில் இவ்வளவு அழகான டீசெண்டான பொண்ணா அப்படின்னு லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுள்ளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்போ அவங்க 2 பேருமே அத்துமீறி நடந்துக்குவாங்க. இவளும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் நான் ஊருக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் சொல்லி உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவான். அப்படி போனவன் ரொம்ப நாள் வரவே மாட்டான். அப்படி அவன் வராத போது தான் இவ யோசிப்பா, ஓ நாம் ஏமாந்துட்டோம் அப்படின்றத அவள் அப்போ தான் உணர்வா. அவன் அவனுடைய சாதாரண உடல் தேவைக்காக மட்டும் நம்மளை பயன்படுத்தி இருக்கான், நம்மளை அவன் உண்மையாக லவ் பண்ணல அப்படின்றது அப்புறமா தான் அவளுக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சதும் என்ன பண்ணுறான்னா, எந்த இடத்துல அந்த தப்பு நடந்ததோ அதே இடத்துல உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவா. அதுக்கப்புறமா தான் தெரியும் ஒரு முதலமைச்சருடைய மகன் அப்படின்னு அவனுடைய உல்லாசத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நீண்ட நாள் இந்த போராட்டம் நடக்குது. அப்புறமா மீடியா வெளிச்சத்துக்கும் வருது. மீடியா வெளிச்சத்துக்கு வந்ததுமே முதலமைச்சருக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. தன் மகன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்றது ஒரு அவமானம் இல்லையா? இந்த போராட்டத்தில் இவளை உண்மையாக லவ் பண்ண அந்த மாமா மகனும் இவளுடைய உண்மையான காதலை புரிஞ்சுக்கின்னு தன்னை காதலிக்கல அப்படின்னு கொஞ்சம் கூட சுயநலமாக யோசிக்காம இவளுடைய எல்லா போராட்டத்துக்கும் உறுதுணையாக நிற்கிறான். அதை மற்றவங்களும் அவனை கேவலமாக பேசுகிறாங்க. உன்னை லவ் பண்ணாமல் வேற ஒருத்தனை லவ் பண்ணவளுக்கு ஏன்டா ஓடி ஓடி செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன லவ் பண்ணலன்னா என்ன, நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு அவனுடைய உண்மையான மனசை ரசிகர்கள் மத்தியில் விதைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். அடுத்ததாக கடைசியில் அந்த போராட்டம் வெற்றியடையுது. இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்காக இவளை ஏமாற்றிட்டு போன அந்த முதலமைச்சருடைய பையன் வேற வழி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அவளுடைய உண்மையான காதலை புரிஞ்சியெல்லாம் வரல, வேற வழி இல்லாமல் அரசியல் சூழ்நிலை காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு வருவான். அப்போ எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, எப்படியோ போராடி ஜெயிச்சிட்டா, ஆனால் இவ்வளவு பெரிய ப்ராடு லவ் பண்ணி ஏமாத்தின இவன் எங்க, தன்னை காதலிச்ச பொண்ணு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறா அப்படின்னு உதவி பண்ண இவன் எங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோணும். அந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அடுத்ததான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரான் அப்படின்னு சொன்னதும் ஒரு கத்தியை ஒளிச்சு வச்சுன்னு இருந்து ஒரு உண்மையாக லவ் பண்ண என்ன இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி கத்தியை ஒளிச்சு வச்சுன்னு இருந்து குத்திடுவா. அந்த இடத்துல தான் ரசிகர்களுக்கே திருப்தி அடைஞ்சது. அப்படி குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடுவா. அப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து திரும்பவும் ஊருக்கு வருவா. இவளுடைய மாமா மகனும் அதே காதலோட அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவளும் மனசார தான் இவனை ஏற்றுக்குவா. அவ்வளோதாங்க. இந்த வள்ளி அப்படின்ற படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தா இவர் அடுத்தடுத்த படங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த படம் தோல்வி படமானதுனால இவர் அடுத்ததாக எந்த படத்துக்கும் கதை கூட எழுதலை. அவ்வளோதாங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.